தீனக்குரல். ராஜ பிரயாணிகளும் பரிவாரங்களும் அந்த காட்டாற்றங்கரையில் உணவு அருந்தினார்கள். விதவிதமான பட்சணங்களும் பான வகைகளும் குந்தவி, மகேந்திரன் இவர்கள் முன் வைக்கப்பட்டன. மகேந்திரன் உற்சாகமாக சாப்பிட்டான். குந்தவிக்கு ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை. உணவுப் பொருட்களை ஆற்றங்கரை காக்கைகளுக்கு வீசி எறிந்து அவை பறந்து வந்து கவ்விக்கொள்வதை பார்த்து மகிழ்ந்தாள். இந்த மகிழ்ச்சியும் வெளிப்படையானது தான். மனத்திலே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு போன இரத்தின வியாபாரியின் நினைவு பெரிய பாரமாய் இருந்தது. ஆம், இறந்து போனவன் இரத்தின வியாபாரி தான், சோழ நாட்டு ராஜகுமாரன் அல்ல என்று குந்தவி ஒருவாறு முடிவு செய்து கொண்டிருந்தாள். தன் உள்ளத்தை கவர்ந்த சுகுமாரனுக்கு அத்தகைய கதி நேர்ந்ததே என்ற எண்ணத்தை அவளால் சகிக்க முடியவில்லை. ஆகையால் அதில் நம்பிக்கையும் பிறக்கவில்லை. உணவருந்தி சற்று இளப்பாரி விட்டு எல்லாரும் கிளம்பி கரையேறிய போது குந்தவிக்கு ஒரு நினைவு தோன்றியது. அகால மரணமடைந்தவர்களின் ஆவி அவர்கள் இறந்த இடத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். அது உண்மையா? ஒருவேளை அந்த இளம் இரத்தின வியாபாரியின் ஆவியும் இந்த ஆற்றங்கரையிலேயே வட்டமிட்டு கொண்டிருக்குமா? நள்ளிரவில் இங்கே பயங்கரமாக அலறுமோ? இப்படி அவள் எண்ணிய போது எங்கேயோ வெகு தொலை தூரத்திலிருந்து மிகவும் தீனமான ஒரு குரல் கேட்பது போலிருந்தது. அந்த மெலிந்த குரல் அம்மா அம்மா என்பது போல் அவளுக்கு தோன்றியது. குந்தவியின் தேகம் சிலிர்த்தது. அது தன்னுடைய சித்த பிரம்மையா அல்லது உண்மையில் இரத்தின வியாபாரியின் ஆவி அலறும் குரல்தானா? அண்ணாவிடம் கேட்கலாம் என்று வாயெடுத்தாள். ஆனால் பேசுவதற்கு நான் எழவில்லை. இது என்ன அதிசயம்! பல்லக்கு மேலே போக போக அந்த குரல் கெட்டியாகி வருகிறதே. இரத்தின வியாபாரியின் ஆவி தங்களை தொடர்ந்து வருகிறதா என்ன? இன்னும் சற்று தூரம் போனதும் அம்மா அம்மா என்னும் அந்த அபய குரல் தெளிவாக கேட்க தொடங்கியது. அது நிஜமான மனித குரலாகவே தொனித்தது. ஒருவாறு குந்தவி சமாளித்து கொண்டு, அண்ணா, ஏதோ தீன குரல் கேட்பது போல் இருக்கிறதே, உனக்கு தெரிகிறதா என்று கேட்டாள். ஆமாம் தங்காய், யாரோ அம்மா அம்மா என்ற அலறும் குரல் கேட்கிறது என்று மகேந்திரன் சொல்லி குதிரை மேலிருந்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தான். அதோ அந்த மண்டபத்திலிருந்து குரல் வருவது போலிருக்கிறது. ஆற்றங்கரையிலிருந்து கூப்பிடு தூரத்திலே தான் விக்கிரமன் தங்கிய மகேந்திர மண்டபம் இருந்தது. சாலையில் அந்த மண்டபம் இருக்குமிடம் நெருங்கியதும் குரல் அங்கிருந்துதான் வருகிறது என்று ஐயமர தெரிந்தது. குந்தவி பல்லக்கை அந்த மண்டபத்தருகே கொண்டு போக சொன்னாள். ஏதோ ஒரு அதிசயத்தை காணப்போகிறோம் என்ற எண்ணத்தினால் அவளுடைய நெஞ்சம் திக் திக் என்று அடித்து கொண்டது. மண்டபத்திலிருந்து வந்த குரல் விக்கிரமனுடையது தான் என்று வாசகர்கள் யூகித்திருப்பார்கள். அன்று காலையில் பொன்னன் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்தபோது தனக்கு முன்னமே விக்கிரமன் எழுந்து உட்கார்ந்திருப்பதை கண்டான். பொன்னா, கிளம்பலாமா என்று கேட்டான் விக்கிரமன். இருவரும் கலந்து யோசித்து வெயிலுக்கு முன்னால் புறப்பட்டு சாலையோடு நடந்து போவது என்றும் வழியில் வண்டி கிடைத்தால் வைத்துக் கொள்வது என்றும் தீர்மானித்து கொண்டு கிளம்பினார்கள். ஆனால் கிளம்பிய விக்கிரமன் சில அடி தூரம் நடப்பதற்கு முன்னமே அவன் தள்ளாடுவதை பொன்னன் கவனித்தான். மகாராஜா என்ற அவன் ஏதோ கேட்க ஆரம்பிப்பதற்குள்ளே விக்கிரமன் தரையில் அப்படியே உட்கார்ந்து விட்டான். பொன்னன் பரபரப்புடன் விரைந்து விக்கிரமனை அணுகி, ஐயோ, என்ன மகாராஜா, உடம்புக்கு என்ன என்று கேட்டான். தலையை அசாத்தியமாய் வலிக்கிறது பொன்னா. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பட்பட் என்று போடுகிறது. காலும் தடுமாறுகிறது. எனக்கு என்னமோ தெரியவில்லை என்றான் விக்கிரமன். பொன்னன் அவனுடைய உடம்பை தொட்டு பார்த்து விட்டு, ஐயோ மகாராஜா, உடம்பு கொதிக்கிறதே, ராத்திரி நன்றாய் தூங்கினீர்களா என்று கேட்டான். இல்லை, என்னவெல்லாமோ ஞாபகங்கள், சரியாக தூக்கம் வரவில்லை. ஜுரந்தான் காரணம் மகாராஜா. பாவி, நான் கும்பகர்ணனை போல் தூங்கினேன். என்னை எழுப்பியிருக்க கூடாதா? இந்த உடம்போடு உங்களால் ஒரு அடி கூட நடக்க முடியாது, வாருங்கள் என்று சொல்லி விக்கிரமனை கையை பிடித்து தூக்கிவிட்டு அணைத்து கொண்டபடியே மீண்டும் மண்டபத்திற்குள் கொண்டு சேர்த்தான். பிறகு பொன்னன் நதிக்கரை பக்கம் ஓடி சென்று
அங்கே சிந்தி கிடந்த வைக்கோலை எல்லாம் திரட்டி கொண்டு வந்தான். வைக்கோலை பரப்பி அதன் மேல் விக்கிரமனை படுத்துக்கொள்ள செய்தான். மேலே என்ன செய்வது என்று இருவரும் யோசனை செய்தார்கள். சாலையோடு போகும் மாட்டு வண்டிக்காக காத்திருந்து ஏதாவது ஒரு வண்டியை அமர்த்தி கொண்டு அடுத்த ஊருக்கு போவதென்றும் அங்கே வைத்தியம் பார்த்து கொண்டு கொஞ்சம் உடம்பு தேறியதும் கிளம்புவதென்றும் தீர்மானித்தார்கள். வேறு வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஐயோ, இச்சமயம் வள்ளி இங்கே இல்லாமல் போனாலே, ஏதாவது மந்திர சக்தியினால் அவள் திடீரென்று இங்கே வந்துவிடக் கூடாதா என்று பொன்னன் அடிக்கடி எண்ணமிட்டான். ஜுரமாக கிடக்கும் விக்கிரமனுக்கு வேண்டிய சிசுரிஷை செய்ய அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் விக்கிரமன் தாகம் தாகம் என்று பறந்தான். அந்த மண்டபத்தின் பின்புறத்தில் பிரயாணிகள் சமையல் செய்துவிட்டு எரிந்திருந்த மண் சட்டிகள் சில கிடந்தன. அவற்றில் ஒரு சட்டியை பொன்னன் எடுத்துக்கொண்டு போய் நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தான். பொற்கிண்ணத்தில் தண்ணீர் அருந்த வேண்டிய மகாராஜா இந்த பழைய மண் சட்டியில் குடிக்க வேண்டியதாயிற்றே என்று பெருமினான். நேரமாகி கொண்டே இருந்தது. ஜுரமும் அதிகமாகி கொண்டிருந்தது. பொன்னனுக்கு ஒரு பக்கம் பசி எடுத்தது. இன்னது செய்வதென்று தெரியாமல் மனம் குழம்பியிற்று. மகாராஜாவுக்கு வைத்தியம் செய்யாமல் தானும் சாப்பிடாமல் இருந்தால் 2 பேரும் அங்கேயே மடிய வேண்டியது தான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான். பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வைத்தியனையும் அழைத்து கொண்டு ஒரு வண்டியையும் அமர்த்தி கொண்டு வர வேண்டியது. அதுவரையில் விக்கிரமனை சோழரின் குலதெய்வமான முருக கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். விக்கிரமனும் வேறு வழியில்லை என்று இதற்கு சம்மதிக்கவே பொன்னன் மீண்டும் மீண்டும் மண்டபத்தை திரும்பி பார்த்து கொண்டு விரைவாக நடந்தான். பொன்னன் போன பிறகு விக்கிரமனுக்கு இன்னும் ஜுரம் அதிகமாயிற்று. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்ல நினைவு தப்பிவிட்டது. மனத்தில் என்னவெல்லாமோ குழப்பமான எண்ணங்கள் குமுறின. வாய் என்னவெல்லாமோ சம்பந்தமில்லாத சொற்களை பிதற்றியது. அளவில்லாத வலியினால் உடம்பை முறித்து போட்டது. வர வர பலவீனம் அதிகமாயிற்று. கடைசியில் வாயிலிருந்து குமுறிய சொற்கள் வருவது நின்று அம்மா அம்மா என்ற கதறல் மட்டும் தீனமான குரலில் வர தொடங்கியது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் குந்தவியின் பல்லக்கு அந்த மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது. குந்தவி அவசரமாக பல்லக்கிலிருந்து இறங்கி மண்டபத்தின் வாசற்படியில் வந்து நின்று உள்ளே பார்த்தாள். ஆமாம், ரத்தின வியாபாரி தான். அவனுடைய பால்வடியும் முகம் தாப ஜ்வரத்தினால் கோவை பழம் போல் சிவந்திருந்தது. விசாலமான கண்கள் ஒரு கணம் மேல் நோக்கி திருதிருவென்று விழிப்பதும் மறுபடி மூடுவதுமாய் இருந்தன. அம்மா அம்மா என்று வாய் குழறியிற்று. இந்த காட்சியை கண்டதும் குந்தவியின் உள்ளத்தில் உண்டான உணர்ச்சி புரட்சியை உள்ளபடி விவரிப்பது இயலாத காரியம். வியப்பு, மகிழ்ச்சி, துக்கம், இரக்கம் ஆகிய பல்வேறு மாறுபட்ட உணர்ச்சிகள் ஒன்றோடு ஒன்று கலந்து போராடின. எல்லாவற்றிற்கும் மேலாக பரபரப்பு விஞ்சி நின்றது. அண்ணா அண்ணா, இவன் ரத்தின வியாபாரி தான் அண்ணா. இவனுக்கு உடம்பு சரியில்லை போலிருக்கிறது. வைத்தியரை கூப்பிடு என்று கூச்சலிட்டாள். ராஜ பிரயாணிகளுடன் கூட பிரயாணம் செய்த ராஜ வைத்தியர் வந்து பார்த்தார். கடுமையான விஷஜுரம். உடனே சிகிச்சை செய்ய வேணும். குணமாவதற்கு 10 நாள் பிடிக்கும் என்றார். பாவம், இவனை நம்முடன் அழைத்து போகலாம் அண்ணா. செண்பகத்தீவை பற்றி இவனிடம் கேட்க வேண்டிய காரியமும் இருக்கிறதல்லவா என்றாள் குந்தவி. பிறகு காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன. ராஜ வைத்தியர் ஏதோ மருந்து எடுத்து கொண்டு வந்து விக்கிரமனுடைய நாவில் தடவினார். பின்னர் அவனை தூக்கி கொண்டு வந்து குந்தவியின் பல்லக்கில் போட்டார்கள். குந்தவி குதிரை மீது ஏறிக்கொண்டாள். மறுபடியும் பிரயாணம் ஆரம்பமாயிற்று. பொன்னன் போன இடத்தில் வெகு கஷ்டப்பட்டு ஒரு வைத்தியனை தேடி பிடித்தான். வண்டியும் அமர்த்தி கொண்டு மகேந்திர மண்டபத்துக்கு வந்து மகாராஜாவுக்கு எப்படி இருக்கிறதோ என்று திக் திக் என்று நெஞ்சு அடித்து கொள்ள உள்ளே வந்து பார்த்தபோது மண்டபம் சூன்யமாயிருக்க கண்டான். அவன் தலையில் திடீரென்று இடி விழுந்தது போல் இருந்தது. பராந்தகபுரத்தில் சூன்யமான அந்த மகேந்திர மண்டபத்தை பொன்னன் உள்ளும் புறமும் பலமுறை சுற்றி சுற்றி தேடினான். மகாராஜா எப்படி மாயமாய் போயிருப்பார் என்று சிந்தனை செய்தான்.
நேற்று சாயங்காலம் காட்டு வெள்ளத்தில் கரை சேர்ந்தது முதல் நடந்தனவெல்லாம் ஒருவேளை கனவோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. இதற்கிடையில் வைத்தியனும் வண்டிக்காரனும் அவனை தொந்தரவு செய்ய தொடங்கினார்கள். தன்னிடம் ஆபத்து காலத்தில் செலவுக்காக வைத்திருந்த பொற்காசுகளில் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். இளவரசருக்கு ஜுரம் முற்றி ஜன்னியின் வேகத்தினால் எழுந்து ஓடி போயிருப்பாரோ என்ற பொன்னன் மனதில் தோன்றிய போது பகீர் என்றது. அவனும் பித்தம் கொண்டவனைப் போல் அங்கும் இங்கும் அலைய தொடங்கினான். குடுகுடுவென்று நதிக்கரைக்கு ஓடுவான். மறுபடியும் மகேந்திர மண்டபத்துக்கு வந்து ஆசையுடன் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொள்ள உள்ளே எட்டி பார்ப்பான். மனம் கலங்கியிருந்தபடியால் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் விக்கிரமன் படுத்திருந்த வைக்கோலை எடுத்து உதறுவான். பிறகு வெளியிலே வந்து உறையூர் சாலையோடு கொஞ்ச தூரம் போவான். மறுபடியும் திரும்பி வருவான். இப்படி ஒரு தடவை அவன் திரும்பி மண்டபத்தை நோக்கி வந்தபோது மண்டபத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு பெரிய இலுப்ப மரத்துக்கு பின்னால் ஒரு உருவம் மறைவதை கண்டான். அது ஒரு சித்திரக்குள்ளனின் வடிவமாக தெரிந்தது. கொல்லிமலையில் அருவி பாதையில் தான் அன்று பார்த்த பயங்கர உருவங்கள் பொன்னனுக்கு ஞாபகம் வந்தன. நேற்றிரவு இருளில் நடந்த சம்பாஷணையும் நினைவு வந்தது. ஓஹோ, மகாராஜா நரபலிக்காரர்களின் கையிலே தான் அகப்பட்டு கொண்டார் என்று எண்ணிய போது பொன்னனுக்கு வந்த ஆத்திரத்துக்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை. இந்த ஆத்திரத்தை எல்லாம் அந்த குள்ளன் மேல் காட்டி விடுவது என்ற நோக்கத்துடன் பொன்னன் இலுப்ப மரத்தை நோக்கி வேகமாய் பாய்ந்து சென்றான். தன்னை பிடிக்க வருகிறான் என்று தெரியாமல் மறைந்து நின்ற குள்ளன் மேல் திடீரென பாய்ந்து கெட்டியாக பிடித்து கொண்டு 2 குலுக்கு குலுக்கினான். முதலில் சற்று திகைத்த குள்ளன் விரைவில் சமாளித்து கொண்டு, என்ன அப்பா, என்ன சமாசாரம், எதற்காக இவ்வளவு ஆத்திரம் என்று கேட்டான். அடே குல்லா, மகாராஜா எங்கே என்று பொன்னன் அலறினான். மகாராஜாவா? அது யாரப்பா மகாராஜா? உடனே பொன்னனுக்கு தன்னுடைய தவறு ஞாபகம் வந்தது. உதட்டை கடித்து கொண்டு அந்த மண்டபத்தில் படுத்திருந்தவர் எங்கே என்று கேட்டான். குள்ளன் தன்னுடைய இடுப்பு துணியின் மடியை அவிழ்த்து உதறினான். பொன்னனை கேலியாக பார்த்து, ஐயையோ, என் மடியிலே வைத்திருந்தேன், காணுமே என்றான். பொன்னனுக்கு இந்த கேலி ரசிக்காமல் குள்ளனை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். துடுப்பு பிடித்த வைரமேறிய அந்த கையின் அடி குள்ளன் மேல் விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. ஆனால் அதற்குள்ளே குள்ளன் உடம்பை ஒரு நெளி நெளித்து பொன்னனுடைய பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து மறுகணம் மாயமாய் மறைந்தான். பொன்னன் அளவிட முடியாத கோபத்துடன் அங்கும் இங்கும் ஓடினான். இதற்குள் இருட்டிவிட்டபடியால் 10 அடி தூரத்துக்கு மேல் கண் தெரியவில்லை. மேலும் இந்த இடத்தில் நாலாபுரமும் புதர்களாய் இருந்தன. எனவே குள்ளனை கண்டுபிடிக்க முடியவில்லை. மிக்க மனசோர்வுடன் பொன்னன் திரும்ப எத்தனித்த போது திடீரென்று அந்த இலுப்ப மரத்தின் மேலே இருந்து ஊ என்ற ஆந்தை கத்துவது போல் ஒரு குரல் கேட்டது. பொன்னன் திகிலுடன் மேலே அண்ணாந்து பார்த்தான். அடர்ந்த மரக்கிளையில் இருண்ட குள்ள வடிவம் காணப்பட்டது. இன்னொரு தடவை ஊ என்று அழகு காட்டுவது போல் அவ்வுருவம் கூவியிற்று. பொன்னனுக்கு அப்போது வந்த கோபம் இவ்வளவு அவ்வளவு அல்ல. அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்த்து விடலாம் என்று எண்ணினான். அப்போது குள்ளன், அடே புத்தியற்றவனே, மகாபத்ரகாளியின் பக்தனை உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். பொன்னனுடைய மனதில் இப்போது ஒரு யுக்தி தோன்றியது. அதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே குள்ளன், அடே முரடா, நீயும் மகாகாளியின் பக்தன் ஆகின்றாயா? உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்றான். என்னையா காளி பக்தனாக சொல்லுகிறாய் என்று பொன்னன் சிரித்தான். ஏண்டா சிரிக்கிறாய்? ஜாக்கிரதை, காளையின் கோபத்துக்கு ஆளாவாய். அப்போது பொன்னன், நான் சேர்ந்து விட்டேன் அப்பா, சேர்ந்து விட்டேன். ஆனால் என்ன பிரயோசனம்? கபால பைரவர் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறிவிட்டேனே. ஐயோ, அவருக்கு என்ன சொல்வேன் என்றான். அப்போது குள்ளன் வியப்புடன், அப்படியா, என்ன கட்டளையிட்டு இருந்தார் என்று கேட்டான். இந்த மண்டபத்தில் படுத்திருந்தவனை பத்திரமாய் கொல்லிமலைக்கு கொண்டு வர சொன்னார். நேற்று ராத்திரி இந்த இடத்தில்தான் கட்டளையிட்டார். ஐயோ, தவறிவிட்டேனே என்று பொன்னன் அழுகிற குரலில் கூறினான். அடடா,
முன்னமே சொல்லியிருக்க கூடாதா? நீ வருவதற்கு சற்று முன்னால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகனும் மகளும் இந்த வழியே போனார்கள். அவர்கள் அந்த மண்டபத்தின் அருகில் நின்றார்கள். மண்டபத்திலிருந்து ஒருவனை எடுத்துக்கொண்டு வந்து பல்லக்கில் ஏற்றி கொண்டார்கள். அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை, உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இந்த கேள்வி பொன்னன் காதில் விழவில்லை. ஏனெனில் அவன் வைத்தியனையும் கட்டை வண்டியையும் அழைத்து வந்தபோது எதிரில் குதிரை பல்லக்கு முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவதைக் கண்டு ஒதுங்கி நின்றான். குதிரை மேல் குந்தவி தேவியை கண்டதும் அவளுடைய கண்ணில் பட்டுவிடாமல் வண்டியின் பின்னால் நன்றாய் மறைந்து கொண்டான். பல்லக்கை அவன் கவனிக்கவில்லை. இப்போது அதெல்லாம் பளிச்சென்று ஞாபகம் வந்தது. குள்ளன் சொல்வது உண்மையாய் இருக்கலாம் என்று தோன்றியது. ஏனப்பா மௌனமாய் இருக்கிறாய், என்ன யோசிக்கிறாய் என்று கொல்லன் மரத்தின் மேலிருந்து கேட்டான். பொன்னன் அவனை பார்த்து, என்ன யோசிக்கிறேனா? உன்னை எப்படி காளிக்கு பலி கொடுப்பது என்றுதான் யோசிக்கிறேன் என்று கூறி கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அவன் மேல் வீசி எறிந்தான். குள்ளன் அப்போது முன்னம் விக்கிரமன் கத்தியை ஓங்கியவுடன் செய்ததை போல் வாயை குவித்து கொண்டு தீர்க்கமான ஒரு கூச்சலை கிளப்பினான். அந்த பயங்கரமான ஒலியை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பெல்லாம் மயிர் கூச்சல் எடுத்தது. அங்கிருந்து அவன் ஒரே ஓட்டமாக உறையூர் சாலையை நோக்கி ஓடத் தொடங்கினான். அந்த காட்டாற்றங்கரையிலிருந்து சுமார் காது தூரத்தில் இருந்த பராந்தகபுரம் என்னும் ஊரை பொன்னன் அடைந்த போது இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலிருக்கும். ஆனால் அங்கே தீவர்த்தி வெளிச்சமும் வாத்திய முழக்கமுமாய் ஏக தடபுடலாய் இருந்தது. பொன்னன் என்னவென்று விசாரித்த போது சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் திருக்குமாரியும் விஜயம் செய்திருப்பதாகவும் அவர்களுக்கு வரவேற்பு உபசாரங்கள் அவ்வூர் கோயிலில் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக ஊருக்கு வெளியே கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிந்து கொண்டான். அவர்கள் ஆலயத்தில் இருக்கும் சமயத்தில் தன்னுடைய சோதனையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பொன்னன் விரைந்து சென்றான். ஊரை சேர்ந்தாற்போல் ஒரு மைதானத்தில் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. யுவராஜா மகேந்திரனும் குந்தவி தேவியும் கோயிலுக்கு போயிருந்தபடியால் இங்கே அவ்வளவு ஜனக்கூட்டம் இல்லை. சில காவற்காரர்கள் மட்டும் அங்கும் இங்கும் நின்றார்கள். பணி பெண்களும் ஏவலாளர்களும் கூடாரங்களுக்குள் படுக்கை விரித்தல் முதலிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மைதானத்தின் ஒரு புறத்தில் கிழுவை செடிகளால் ஆன உயரமான வேலி அமைந்திருந்தது. அந்த வேலி ஓரமாக பொன்னன் சென்றான். ஓரிடத்தில் 2 பணிப்பெண்கள் வம்பு பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. ஏண்டி மரகதம், திருவெண்ணை நல்லூரில் போய் இரவு தங்குவதற்காக அல்லவா ஏற்பாடு இருந்தது, இங்கே எதற்காக தங்கியிருக்கிறோம் என்று ஒருத்தி கேட்டாள். உனக்கு தெரியாதா என்ன? வைத்தியர் சொன்னாராம், நோயாளிக்கு அமைதி வேண்டும் என்று. பல்லக்கிலே நெடுந்தூரம் தூக்கி கொண்டு போனால் அவரது உடம்பு நெகிழ்ந்து கொள்ளலாம் என்றாராம். அதற்காகத்தான். ஆமாண்டி, அது யாரடி அப்பேற்பட்ட நோயாளி? அவனுக்காக இவ்வளவு தடபுடல் படுகிறதே. அவன் செண்பகத்தீவிலிருந்து வந்த ரத்தின வியாபாரியாம். தேவசேனன் என்று பெயராம். மாமல்லபுரத்து வீதியில் நமது தேவியை பார்த்தானாம். உறையூரில் இருக்கும் தன் தாயாரை பார்க்க போவதாக சொன்னானாம். அவன் அந்த ஆற்றங்கரை மண்டபத்தில் அனாதையாய் கிடக்கவே தேவி அவனை நம்மோடு உறையூருக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று பல்லக்கில் ஏற்றி கொண்டாள். அடி மரகதம், இதில் ஏதோ மர்மம் இருக்கிறதடி. என்ன மர்மம்? கட்டாயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் வழியில் அனாதையாய் கிடந்தவனுக்கு இப்படி ராஜ வைத்தியமும் ராஜோபச்சாரமும் நடக்காதடி மரகதம். அவனை இந்த ஊரிலேயே விட்டுவிட்டு வைத்தியம் பார்த்து அனுப்பி வைக்க சொல்லலாம் அல்லவா? நம்மோடு எதற்காக பல்லக்கில் ஏற்றி அழைத்து போக வேண்டும்? ஆமாண்டி தங்கம், அதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் உனக்கு சொல்ல மாட்டேன். சொல்லாமற் போனால் நான் உன்னோடு பேச போவதில்லை. இல்லையடி, கோபித்து கொள்ளாதே. இங்கே கிட்டவா, சொல்லுகிறேன். யார் காதிலாவது விழப்போகிறது. சொல்லு பின்னே. உறையூர் ராஜகுமாரன் செண்பகத்தீவில் தான் இருக்கிறானாம். அவனை நம் தேவி காஞ்சி நகர் வீதியிலே பார்த்ததும் அவனை மன்னிக்கும்படி சக்கரவர்த்தியிடம் வேண்டிக் கொண்டதும் தெரியுமோ இல்லையோ அந்த ராஜகுமாரனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் பின்னோடு இந்த ரத்தின வியாபாரியை அழைத்து வருகிறார்.
ஓஹோ, அப்படியானால் உறையூருக்கு போன பிறகும் இவன் தம்முடன் வசந்த மாளிகையிலே தான் இருப்பானாக்கும். ஆமாம். ஏண்டி மரகதம், அந்த ரத்தின வியாபாரியை நீ பார்த்தாயடி? பார்க்காமல் என்ன, நான் தானே அவனுக்கு மருந்து கொடுக்கிறேன். அவன் இளம் வயதா? ஆமாம். அதனால் என்ன, ரொம்ப அழகாயிருக்கிறானாமே, முகத்தில் கலை சொட்டுகிறதாமே. அதற்காக எனக்கென்னமோ மரகதம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அப்படிப்பட்டவனை நமது தேவி தன் பக்கத்தில். அடி பாவி, தேவியை பற்றி ஏதாவது சொன்னாயோ உன் நாக்கை சுட்டு விடுவேன். சண்டாளி, தேவியை பற்றி நான் என்னடி சொன்னேன்? ஏதோ சொல்ல ஆரம்பித்தாயே. தேவியை பற்றி சொல்வேனாடி? அப்படிப்பட்ட இளம் ரூபவாணனுக்கு பக்கத்தில் உன்னை கொண்டு போய் விட்டு மருந்தும் கொடுக்க சொன்னால் நீ லேசுப்பட்டவளாடி? பெரிய மாயக்காரியாச்சே. வேற ஏதாவது மருந்து கொடுத்து விட்டாயானால்? ஐயையோ, கில்லாதடி. இப்படி பேசிக்கொண்டே பணிப்பெண்கள் இருவரும் வேலி ஓரத்திலிருந்து அப்பால் போய் விட்டார்கள். பொன்னன் மேற்கண்ட சம்பாஷணையில் ஒரு வார்த்தை விடாமல் மிகவும் கவனமாய் கேட்டான். அவன் மனதில் வெகு காலமாக அறிந்திராத மகிழ்ச்சி உண்டாயிற்று. இன்னும் கொஞ்ச தூரம் வேலி ஓரமாக போனான். ஒரு கூடாரத்தில் கொஞ்சம் கலகலப்பாய் இருந்தது. அங்கே வேலியை சற்று விலக்கி கொண்டு உற்று நோக்கினான். தீவர்த்தி வெளிச்சத்தில் கட்டிலில் விக்கிரமன் படுத்திருப்பதும் பக்கத்தில் வைத்தியர் உட்கார்ந்து கையை பிடித்து பார்த்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்துவிட்டு பொன்னன் அங்கிருந்து திரும்பினான்.